பிரம்மா அந்த காடுடைய வியூலையும் ஹியூமன் பீயிங்ஸான நம்மளுடைய பார்வையிலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த போயமில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஓகே நான் இறந்துட்டேன், அந்த பர்சன் யாரை கொன்னாங்களோ அந்த பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? பட் பிரம்மா எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ டெட் ஃபார் சோல். நம்மளுடைய சோல் ஆன்மாக்கு வந்து இறப்பு அப்படின்றதே ஒரு அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு மட்டும்தான் இறப்பு இல்லையா? ஆனால் இதுவே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம், ஓகே அவங்க இறந்துட்டாங்க, ரைட்? இந்த மாதிரி தான் வந்து பிரம்மா காடு திங்க் பண்ணுறதும் ஹியூமன் பீயிங்கான நம்ம திங்க் பண்ணுறதும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த போயமில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து இந்த வேர்ல்டில் இந்த உலகத்தில் ஹியூமன்ஸான நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்போ சில இடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது, ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஸோ ஃபார் ஃப்ரம் மீ அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிரம்மா அப்படிங்கிறவங்க காட் இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ கேன் கோ எனிவேர் இன் திஸ் வேர்ல்டு இஃப் ஐ திங்க். நான் நினச்சேன்னா இந்த உலகத்தில் என்னால் எங்கே வேணாலும் போக முடியும். அதாவது காட் பிரம்மாவுக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் ப்ரெசன்ட், எல்லாமே வந்து அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியும் உடனே. பட் ஹியூமன்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஷேடோ அப்படிங்கிறது இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டார்க்னஸ்ஸை, அண்ட் சன்லைட் வந்து பிரைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அது என்னன்னா ஃபேமஸ் அண்ட் ஃபெயிலியர், இதை பற்றி குறிக்கிறது தான் இந்த லைனில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன்ஸுடைய பார்வையில் ஃபேம் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்றது, டார்க்னஸ் அண்ட் பிரைட், இது ரெண்டுமே வந்து வேற வேற அப்படின்னு நம்ம மீனிங் எடுப்போம் இல்லையா? பட் இந்த வியூ ஆஃப் பிரம்மா காடோட வியூவில் போத் ஆர் சேம், ஃபேம் அண்ட் ஃபெயிலியர், டார்க்னஸ், பிரைட், ஷேடோ, சன்லைட். ஸோ இது எல்லாமே வந்து பிரம்மா காடுடைய வியூவில் பார்வையில் சேம். எப்படி வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஷேடோ அண்ட் சன்லைட்டில் கிடையாது அப்படின்னு காட் பிரம்மா சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஃபேம் அண்ட் ஃபெயிலியர்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட் பிரம்மா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வேர்ல்ட்லி ஸ்பிரிட் அப்படின்னா யாரை சொல்லுவோம், காடை தான் சொல்லுவோம் இல்லையா? பட் அது வந்து மேபி காடாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹியூமன்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஹியூமன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா, யார் வந்து நல்ல வழியில் வாழ்ந்து இறந்தாங்களோ அவங்கள வந்து கன்சிடர் அஸ் காடா கன்சிடர் பண்றாங்க. இப்போ சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யார் வந்து காட் பிரம்மாவை இக்னோர் பண்றாங்களோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுவே யார் வந்து காடை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அவங்க எல்லா சிச்சுவேஷன்லேயும், அதாவது எவ்வளோ ஹார்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுலேயும் அவங்க வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா யார் வந்து காட் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஓகே நான் இந்த ராங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அதுவே யாருக்கு வந்து காட் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதாவது அவங்க நெகட்டிவாக தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லா நேரங்கள்லையும் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இப்போது யாராவது வந்து பழிக்கு பழி வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியும் அவங்க இருப்பாங்க. எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் அவங்க நெகட்டிவ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அடுத்தது, இப்போது சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஃப்ளை பண்ணணும், பறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து விங்ஸு தேவை இல்லையா? இங்கே அந்த விங்ஸே வந்து யார், காட் பிரம்மா தான். அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பவர் தேவை இல்லையா? ஸோ அந்த பவரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவைன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிவைன் பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லைன்னா பிரம்மாஸ் பவர் அப்படின்னும் சொல்லலாம். பிரம்மாஸ் பவர்.
சொல்லுவல்ல, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையுமே வந்து லார்ட் பிரம்மா வந்து ப்ரெசண்ட் இருக்காங்க அவங்க. பிரம்மா காடு மட்டும் இல்லாமல் இன்னும் வேற இவங்களை விட நல்லா பவர்ஃபுல்லான காடெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பவர்ஃபுல்லான காட் எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து பிரம்மா கூட யுனைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம முனிவர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, செயின்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சேஜ் ஆர் ஹாலி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோலி பர்சன் வந்து முனிவர். ஓகே, ஸோ இவங்க வந்து எந்நேரமும் 24 மணி நேரமும் காடே திங்க் பண்ணிட்டு தவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தவம் வந்து பினேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பினான்ஸ் அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தவத்தில் இருந்தாங்க 24 மணி நேரம் இன்டூ 7 தவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காடை பார்த்துட முடியாது. இப்போ சப்போஸ் அவங்களுடைய தவத்தில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து காடை பார்க்க முடியாது. நம்மளுடைய ஓன் எஃபோர்ட் எவ்வளோ இருந்தாலுமே வந்து பிரம்மா காடு வந்து நினைக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து நம்ம காடை மீட் பண்ண முடியும். யார் வந்து காடை மீட் பண்ணலாம் அப்படின்னா, யார் வந்து குட் வேல செல்ஃப் டிசிப்ளினோட நல்லா கரெக்டாக மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து காடை மீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம் குட் சீக்கர்ஸ் நல்ல பர்சன் வந்து காடை மீட் பண்ணலாம். அண்ட் ஈவன் அவங்க வந்து கேன் டாக் டு காட். ட்ரூத்தோட உண்மையாக ரொம்ப ஹம்பலாக இருந்தோம் அப்படின்னா காட் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஆஃப்டர் டெத், இறப்புக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எட்டர்னல் லைஃப். ஸோ அந்த லைஃப்பும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ எட்டர்னல் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ லீவ் பண்ணும்போதே ரொம்ப ட்ரூத்தாக ஹம்பலாக இருந்தோம் அப்படின்னா காடை வந்து நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம காடை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த போயமை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நியூ சேனல் அப்படிங்கிறனால ஐ நீட் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ.